வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நீட் 2026 எக்ஸாமில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் கொஸ்டினுக்கான சொல்யூஷன்ஸ் பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் நம்பர் 23 வரலையும் பார்த்துருக்கோம், சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ 24லேருந்து பார்க்கலாம். வழக்கம் போல் அந்த கொஸ்டினோட பிடிஎஃப் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது கொஸ்டின் இல்லாதவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு கொஸ்டின் ரீட் பண்ணுறப்ப அந்த இதை பாருங்கள், அப்போ தான் புரியும். நம்ம ரொம்ப டீட்டெயிலாக சால்வ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஜஸ்ட்டு வந்து அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் அந்த கான்செப்டுக்கான பேக்ரவுண்ட் இதெல்லாம் சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக தான் சால்வ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் வீடியோஸ் வந்து முழுமையாக பாருங்கள். வெறும் ஜஸ்ட் அந்த சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற மட்டும் போர்டில் ஜஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலானோ அல்லது அதை மட்டும் பார்த்தா போதும்னோ அப்படி பார்க்க வேணாம். அது ஒவ்வொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப டீட்டெயிலாக அதுக்கு பின்னாடி உள்ள கான்செப்ட், அதுக்கு ரிலேட்டட் இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே வரும். அது வந்து அடுத்த நெக்ஸ்ட் இயருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதனால் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள், நோட் எடுத்துக்கங்க. அந்த சொல்யூஷன் மட்டும் அப்படியே இல்லாமல் கூட பேரலாக என்னென்ன விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சொல்கிறோமோ அந்த விஷயங்கள்லாம் நோட்ஸ் எடுத்துக்கங்க, கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 24 பார்ப்போம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். இந்த இயர் கேட்டிருக்காங்க. The power of a crane which lifts a mass of 1000 kg to a height of 20 meter in 10 seconds is அப்படின்னு கேட்டிருக்காங்க. G = 9.8 மீட்டர் per second squared அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 1 வந்து 19.6 வாட், ஆப்ஷன் 2 39.2 வாட், ஆப்ஷன் 3 19.6 கிலோவாட், ஆப்ஷன் 4 39.2 கிலோவாட். தமிழில் 1000 கிலோகிராம் நிறை ஒன்றை 20 மீட்டர் உயரத்திற்கு 10 செகண்ட் நேரத்தில் தூக்கும் ஒரு பளு உயர தூக்கியின் திறன் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதே ஆப்ஷன் தான். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மாஸ் கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் நிறை கொடுத்துருக்காங்க. 1000 kg 1000 கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹைட் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ உயரம் தூக்குறோம் அப்படின்னா 20 மீட்டர் ஹைட், 20 மீட்டர். டைம் எவ்வளோ நேரத்தில் தூக்குறோம் அப்படின்னா 10 செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பவர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த லிஃப்டோட பவர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பவர் அப்படின்னா திறன், அந்த லிஃப்டினுடைய திறன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ திறன்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? பவர் அப்படின்னா ஒர்க் பர் டைம் இல்லையா? அதாவது திறன் அப்படிங்கிறது வேலை பை காலம். இதெல்லாம் நம்மளுக்கு தமிழ்லேயும் இதே தான், தெரிஞ்சு வச்சுக்கணும். W/Tனா என்ன நம்மளுக்கு தெரியும், அது தமிழில் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ திறன் அப்படிங்கிறது வேலை பை காலம், ஒர்க் பர் டைம், W/T. இங்கே ஒர்க்கு அப்படின்னா என்ன? ஒர்க்கு புவியீர்ப்பு விசைக்கு எதிராக செய்யக்கூடிய வேலை இல்லையா? ஒரு பொருளை புவியீர்ப்பு விசைக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட உயரம் தூக்கணும் அப்படின்னா அங்கே நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு என்ன ஃபார்முலா? எவ்வளோ நிறைவுள்ள பொருளை தூக்குறோம் இன்ட்டு G இல்லையா? இதுதான் விசை, புவியீர்ப்பு விசை. அந்த பொருளின் மீது செயல்படுற புவியீர்ப்பு விசை தான் எடைன்னு சொல்கிறோம். இந்த ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் புல் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா? ஒர்க்குனானது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், விசை இன்ட்டு தொலைவு. இங்கே எவ்வளோ விசை கொடுக்கணும்? இந்த விசைக்கு சமமான விசை நம்ம கொடுக்கணும். எவ்வளோ தொலைவு லிஃப்ட் பண்ணோம்? இந்த உயரம் H, அப்போ mgh. அப்போ புவியீர்ப்பு விசைக்கு எதிராக நம்ம செய்யக்கூடிய வேலை வந்து என்னது? mgh பை டைம் வந்து T. ஸோ இதான் வந்து ஃபார்முலா, mgh/T. இங்கே எல்லா வேல்யூஸுமே கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். P = m வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1000 kg. அப்போ 1000 கிலோகிராமில் தான் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். SI யூனிட்டில் இருக்கணும். G 9.8 எடுத்துக்க சொல்லி அவங்களே கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. G வேல்யூ வந்து 9.8 அப்படின்னு, 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ G வேல்யூ 9.8 வச்சுக்கலாம். இன்ட்டு T, H வந்து 20 மீட்டர், அதுவும் SI யூனிட்டில் தான் இருக்குது. 20 மீட்டர் டிவைடட் பை T, டைம் SI யூனிட்டில் தான் இருக்குது, 10 செகண்ட். எவ்வளோ வரும் பாருங்கள். இது வந்து 2 டைம்ஸு, இது வந்து எவ்வளவு? 2 × 9.8 எவ்வளோ வரும்? 2 9 18, 2 16, அப்போ 19.6. அப்போ 19.6 இன்ட்டு என்ன இருக்குது? ஒரு 1000 இருக்குது. இது ரெண்டும் பெருக்கியாச்சு, 1000. இப்போ 19.6 இது வந்து என்னது? 1000 கிலோ. அப்போ கிலோ வாட். திறனுடைய அலகு வந்து வாட் இல்லையா? யூனிட் ஆஃப் பவர் இஸ் வாட். ஸோ 19.6 கிலோவாட். இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா நமக்கு அப்படின்னா 19.6 கிலோவாட். ஆப்ஷன் 3 நமக்கு இருக்கிற கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் பேப்பரில் ஆப்ஷன் 3 வந்து இந்த ஆன்சராக இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 3. ஆன்சர் 3. ஓகே, இதை நோட் பண்ணிங்க.
அடுத்து கொஸ்டின் நம்பர் 25 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 25 என்னென்னா, in a vernier caliper 20 VSD coincide with 16 MSD, each bracketல கொடுத்துருக்காங்க, each division of length 1 mm, அதாவது MSDல each division of length 1 mm. the least count of the vernier caliper is அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 1 0.2 cm, ஆப்ஷன் 2 0.01 cm, ஆப்ஷன் 3 0.02 cm, ஆப்ஷன் 4 0.1 cm. தமிழில் சொல்லணும்னா வெர்னியர் கவை காலிப்பரது ஒன்றில் 20 VSD என்பன 16 MSD-யுடன் ஒவ்வொரு பிரிவும் 1 mm நீளமுடையது மேற்பொருந்துகிறது. வெர்னியர் கவையது மீச்சிற்றளவு என்பது என்ன? அதே ஆப்ஷன்ஸ் தான். இப்போ அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்னியர் காலிப்பர்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு வெர்னியர் காலிப்பர், வெர்னியர் அளவி அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 20 MSD கொடுத்துருக்கிறத பார்ப்போம். 20 VSD. VSD-ஆனது வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ். வெர்னியர் அளவுள்ள இருக்கக்கூடிய பிரிவு 20 வெர்னியர் அளவு பிரிவுகள் வந்து எதுக்கு சமம் அப்படின்னா 16 MSD. MSDனா என்னது? மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ், முதன்மை கோல் பிரிவுகள். சரியா, மெயின் ஸ்கேல் டிவிஷன் இதுக்கு சமமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு MSD வந்து 1 மில்லிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. லென்த் பிராக்கெட்டில் கொடுத்துருந்தாங்க. இதில் ஒரு MSD எவ்வளோ அப்படின்னா 1 மில்லிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. அதனால் நான் இதையும் சென்டிமீட்டரில் மாற்றிக்கிறேன். 1 மில்லிமீட்டர்னா எவ்வளோ சென்டிமீட்டர்? 1 சென்டிமீட்டர்னா 10 மில்லிமீட்டர். அப்போ 1 மில்லிமீட்டர்னா எவ்வளோ நம்மளுக்கு தெரியும்? 0.1 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரியும். 0.1 சென்டிமீட்டர். லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். லீஸ்ட் கவுண்ட் என்ன, அதாவது மீச்சிற்றளவு என்ன, இந்த வெர்னியர் அளவினுடைய மீச்சிற்றளவு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு இந்த இதை எடுத்துப்போம், இந்த கொடுத்துருக்கிற இந்த ஈக்குவேஷன் எடுத்துப்போம். இதில் ஒரு VSD என்ன, 20 VSD சேர்ந்தால் 16 MSDக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஒரு VSD எவ்வளோ அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சிக்கோம். ஒரு VSD எவ்வளவு? இந்த 20 அந்த பக்கம் முடிச்சுன்னா டிவிஷனில் போகும். அப்போ 16/20 அங்கே என்ன இருக்குது? MSD. ஓகே, MSD இருக்குது. இது எவ்வளவு? 4 16 5 20 இதுதானே. அப்போ 4/5 டிவைட் பண்ணால் உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்? 0.8 கிடைக்கும். 0.8. அப்போ 0.8 MSD. இது ஒரு VSD, ஒரு வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ், சரி, ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன், 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு 0.8 மெயின் ஸ்கேல் டிவிஷன் அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, இப்போ நம்ம லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கணும். லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். வெர்னியர் காலிப்பரில் லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, மீச்சிற்றளவு ஃபார்முலா. லீஸ்ட் கவுண்ட் ஆர் மீச்சிற்றளவுக்கு என்ன ஃபார்முலானா 1 MSD மைனஸ் 1 VSD. இதுதான் ஃபார்முலா. 1 MSD எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம் பாருங்கள். 1 MSDங்கிறது 0.1 சென்டிமீட்டர். இது வந்து 0.1 சென்டிமீட்டர் மைனஸ் 1 VSD எவ்வளோ சொல்லியிருக்கோம்? 0.8. 1 VSDங்கிறது 0.8 இன்ட்டு MSD. MSDனா எவ்வளவு? இன்ட்டு 0.1 இல்லையா? இல்லை இப்படியே கூட வச்சுக்கலாம். முதல்ல MSDலே இருக்கட்டும். இதுவும் MSD, இதுவும் MSD காமனாக இருக்கட்டும். ஓகே, இங்கே பாருங்கள் 0.1 MSD. இது வந்து என்னது? 0.8 MSD. இப்படியே கூட இருக்கட்டுமே, தப்பு இல்லை. 0.8 MSD. 1 VSDங்கிறது 0.8 MSD. இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து 1 MSDங்கிறது 0.1 சென்டிமீட்டர் இப்படி தானே. சரி, இது 1 MSDன்னு கூட இருக்கட்டும். 1 MSD. இப்போ MSD காமனாக இருக்குது. MSD காமனாக இருக்குது. 1ல் 0.8 போச்சுன்னா எவ்வளவு? 0.2 இல்லையா? ஈக்குவல் டு 0.2 இன்ட்டு 1 MSDனா எவ்வளவு? இது 1 MSD. 1 MSDனா எவ்வளவு? நமக்கு இங்கே இருக்குது 1 MSDங்கிறது 0.1 சென்டிமீட்டர். அப்போ இந்த இடத்துல போடலாம் 0.1 சென்டிமீட்டர். எவ்வளோ வரும்? 0.1 இன்ட்டு 0.2னா 0.02 ஆகிடும். 0.02 சென்டிமீட்டர். இதுதான் லீஸ்ட் கவுண்ட். 0.02 சென்டிமீட்டர். இப்போ 0.02 சென்டிமீட்டர் இருக்கா ஆப்ஷனில் நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கொஸ்டின் பேப்பரில் 0.02 அப்படிங்கிறது ஆப்ஷன் 3. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. ஓகே, போன கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 3, இந்த கொஸ்டினுக்கும் ஆப்ஷன் 3 இந்த கொஸ்டின் பேப்பரில். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 26 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 26 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, when a ruler falls vertically, 5 different persons catch it with different reaction times.
ஜி ஸ்மால் ஜி வந்து 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. பர்சன் ஏ ஹேஸ் ரியாக்ஷன் டைம் ஆஃப் 0.2 செகண்ட். Person B has a reaction time of 0.22 second. Person C has a reaction time of 0.18 second. Person D has reaction time of 0.19 second. Person E has reaction time of 0.21 second. What is the correct order of the distance traveled by the ruler for each person? சொல்லிட்டு ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. எதை விட எது கிரேட்டர், எதை விட ஸ்மாலர்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தமிழில் சொல்லணும்னா, ஒரு உருளைக்கோள் செங்குத்தாக விழும்போது 5 வேறுபட்ட நபர்கள் அதனை வெவ்வேறு எதிர்வினை நேரங்களில் பிடிக்கின்றனர். ஸ்மால் ஜி 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். நபர் ஏது எதிர்வினை நேரம் கொடுத்துருக்காங்க. இங்கே இங்கிலீஷில் கொடுத்த மாதிரி அதே இது கொடுத்துருக்காங்க. நபர் பியினுடைய எதிர்வினை நேரம், சியோட எதிர்வினை நேரம், டியோட எதிர்வினை நேரம், ஈயோட எதிர்வினை நேரம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சுட்டு நம்ம வந்து ஒவ்வொரு நபர் வரை உருளைக்கோள் பயணித்திட்ட தொலைவுகளது சரியான அடுக்கு வரிசை என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்ப்போம். நமக்கு கைனமேட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் இது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜி வந்து 9.8 ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, புவியீர்ப்பு முடுக்கம் 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு எடுத்துக்க சொல்லிட்டான். இப்போ இந்த ஸ்கேல் ஒன்று ரூலர் அதை வந்து இப்படி என்னென்னா அப்படி கையில் வச்சுட்டு கீழே ரிலீஸ் பண்ணுறோம். இந்த பேனா வந்து இப்படி மேலே இப்படி இருக்குது, இப்படி ரிலீஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், கீழே இறங்கும்ல. இப்படி போடுறப்ப என்ன ஆகும், கீழே இறங்கும். கீழே இறங்குறப்போ பிடிக்கிறாங்க. அந்த ரியாக்ஷன் டைம் அப்படிங்கிறது என்னென்னா, இது கீழே நம்ம கையை விட்டு எடுக்கிறப்ப கீழே விழுது இல்லை, எவ்வளோ குயிக்காக வந்து அவங்க வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அதான் ரியாக்ஷன் டைம்ங்கிறது. அதாவது இது ட்ராப் பண்ண செகண்ட், இந்த ரூலரை வந்து ட்ராப் பண்ண செகண்ட் இருக்குல்ல, அந்த செகண்ட்லேருந்து 5 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறோம். ஓகேயா? இந்த ட்ராப் பண்ணுற டைம் ஒரே டைம் தான். வந்து பிடிக்கிறவங்க வந்து என்னது, அந்த ரியாக்ஷன் டைம்ங்கிறது அதான், எவ்வளோ குயிக்காக வந்து பிடிக்கிறாங்க இதை அப்படிங்கிறது தான். அந்த பிடிக்கிறதுக்குள்ளே இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நகர்ந்துருக்கும் அப்படிங்கிறது தான். அந்த ரூலர் வந்து ட்ராப் பண்ணுற இதுதான் வந்து இனிஷியல் பொசிஷன் வச்சுக்குவோம். அப்போ டைம் ஈக்குவல் டு 0. அப்போ ட்ராப் பண்ணுறோம், இது கீழே இறங்கி வருது. ஓகேயா? இந்த எட்ஜி தான் கணக்கு அப்படி வச்சுக்குவோம். இது கீழே இறங்கி வருது, அப்படியே கீழே இறங்கி வருது. ஒரு குறிப்பிட்ட டைமில் இப்போ ஒருத்தர் வந்து பிடிக்கிறப்ப இங்கே வரப்போ பிடிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்குவோமே. இங்கே வரப்போ தான் அவர் கையில் பிடிக்கிறார், அந்த ரூலர் வந்து கேட்ச் பண்ணுறாரு. ஓகே, இது விழுது அப்படிங்கிறத கவனித்து அவர் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. எவ்வளோ நேரத்தில் டி ஈக்குவல், உதாரணத்துக்கு சொல்கிறேன், டி ஈக்குவல்ட்டு அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஏ வந்து 0.2 செகண்ட்னு சொல்கிறாங்க, 0.20 செகண்ட். அந்த செகண்டில் அவர் பிடிக்கிறார். அப்போ அதுக்குள்ளே இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கு, இந்த டிஸ்டன்ஸை நம்ம கேல்குலேட் பண்ணணும். இன்னொருத்தர் வந்து பிடிக்கிறார், இன்னொருத்தர் அதே மாதிரி பிடிக்க சொல்கிறப்ப அவர் வந்து எவ்வளோ நேரத்தில் பிடிக்கிறார், 0.22 செகண்ட் ஆயிடுது. அப்போ இன்னும் கீழே வந்திருக்கும்ல இல்லையா? இன்னொருத்தர் பிடிக்கிறப்ப 0.18 செகண்ட்லேயே கேட்ச் பண்ணிடுறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் டைமில் பிடிக்கிறாங்க. நம்மளுக்கு தேவை இந்த டிஸ்டன்ஸ், அதுக்குள்ளே அந்த ரூலர் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் நகர்ந்துருக்கும், அந்த டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஆர்டராக நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இன்க்ரீசிங் ஆர்டர் ஆர் டிக்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃப்ரீலி ஃபாலிங் பாடி தான். ஃப்ரீலி ஃபாலிங் பாடி அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, இடப்பெயர்ச்சிக்கு என்ன ஃபார்முலா, தங்குதடையின்றி தானே விழும் பொருளுக்கு இடப்பெயர்ச்சி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கடந்த இடப்பெயர்ச்சிக்கு என்ன ஃபார்முலா, டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர்ட் பை த ஆப்ஜெக்ட், ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்ட் என்ன ஃபார்முலா, S = UT + ½ AT². இதுதான் வந்து ஃபார்முலா. ஏன்னா த ஆப்ஜெக்ட் இஸ் அண்டர் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இல்லையா, கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். இப்போது இங்கே எஸ்ங்கிறது தான் நமக்கு டி. யூனா என்னது, இனிஷியல் வெலாசிட்டி, ஆரம்ப திசை வேகம். ஆரம்பத்தில் பொருள் வந்து என்னது, ஓய்வில் இருக்குது. ஓய்வில் இருந்தால் விழ ஆரம்பிக்குது. அதனால் இது வந்து 0. U 0னா இது ஃபுல்லாக 0 ஆகிரும். அப்போ ½ × ஏக்கு பதிலாக நம்ம ஜி போடலாம், GT². அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜி 1/2ங்கிறது மாறிலி, கான்ஸ்டன்ட். ஸ்மால் ஜிங்கிறது கான்ஸ்டன்ட், மாறிலி. அப்போ இந்த டி வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T² சொல்லலாம் இல்லையா? இந்த டிஸ்டன்ஸ் கவர்டு வந்து என்னது, T² ப்ரொபோர்ஷன். இந்த டி தான் நம்ம என்ன சொல்கிறோம், எவ்வளோ நேரத்தில் அவர் பிடிக்கிறார், வந்து பிடிக்கிறார். அதான் ரியாக்ஷன் டைம் சொல்லுவோம், எதிர்வினை நேரம், ரியாக்ஷன் டைம் சொல்லுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய வேல்யூ வந்து மாறுது. அப்போ இது வந்து TR². அப்போ டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு TR², டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு TR² அப்படின்னு தெரியுது. அப்போது அதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வந்து என்னது, மதிப்பு வந்து என்னது 2 மடங்கு அதிகமாகும். ஸ்கொயர் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், 2னா 4 மடங்கு, 4னா 16 அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தெரியுது, நேர்விகிதம் தெரியுது. டிஸ்டன்ஸும் டிஆரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தெரியுது. அப்போ நமக்கு வந்து என்னென்னா, இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஏக்கு வந்து ரியாக்ஷன் டைம் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 0.20 செகண்ட். பிக்கு வந்து என்னென்னா 0.22 செகண்ட்.
சிக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 0.18 செகண்ட், டிக்கு 0.19 செகண்ட், இக்கு 0.21 செகண்ட். இப்போ நம்ம என்ன சொன்னோம், டிஸ்டன்ஸும் டிஆரும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ எது வந்து அதிக டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம், யாருக்கு வந்து அதிக டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம், யார் ரியாக்ஷன் டைம் அதிகமாக எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து என்னது அதிக டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கும். அதிக டிஸ்டன்ஸ் கவர் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் வந்து பிடிப்பார், ஏன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாரு அவர் இல்லையா. அப்போ இங்கே இருக்கிறதுலே டைம் எதுக்கு அதிகம்னு பாருங்கள், 0.22. அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு வரணும், கிரேட்டர் டிஸ்டன்ஸ் அதிகம் வந்து இந்த டைமுக்கு தான். அதுக்கடுத்து சின்னது எது, 22க்கு அப்புறம் சின்னது வந்து 21, அது வந்து இ. அதை விட சின்னது எது, 21க்கு அப்புறம் 20, அது ஏ. அதை விட சின்னது எது, 19, டி. அதை விட சின்னது எது, 18, சி. ஓகேயா. ஸோ இதுதான் ஆப்ஷனாக இருக்க முடியும். இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா பி இஸ் கிரேட்டர் தென் இ, விச் இஸ் கிரேட்டர் தென் ஏ, விச் இஸ் கிரேட்டர் தென் டி. அது வந்து என்னென்னா ஆப்ஷன் 3 இந்த கொஸ்டின் பேப்பரில் தேர்ட் ஆப்ஷன் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஓகேயா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 3. ஸோ தொடர்ந்து 3 கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டின் பேப்பரில் ஆப்ஷன் 3 வந்து ஆன்சராக வரதை பார்க்குறோம். ஓகே, அதை நோட் பண்ணிங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 27 பார்ப்போம். ஒரு நல்ல கொஸ்டின் இது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ யூனிஃபார்ம் மெட்டாலிக் ஒயர் ஹேவிங் ரெசிஸ்டன்ஸ் 4 ஓம். அந்த ஒரு ஒயரோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 4 ஓம் சொல்லிட்டாங்க. இப்போது இஸ் பென்ட், அந்த ஒயரை இஸ் பென்ட் டு ஃபார்ம் அ ஸ்கொயர் லூப் ஏபிசிடி சி ஃபிகர். இந்த மாதிரி அந்த ஒரு ஒயர் தான், நீளமான ஒயரு, அது எவ்வளோ நீளம்லாம் தெரியாது, அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஒயரை தான் அப்படி ஸ்கொயர் ஷேப்பில் ஏபிசிடின்னு பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நாலு பக்கமும் சமமான நீளம் இருக்கும். இந்த மொத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு, 4 ஓம். ரைட். எ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 2 ஓம் இஸ் கனெக்டட் பிட்வீன் பாயிண்ட்ஸ் பி அண்ட் டி. பிக்கும் டிக்கும் இடையில 2 ஓம்ங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து அண்ட் பேட்டரி ஆஃப் 2 வோல்டேஜ் இஸ் கனெக்டட் அக்ராஸ் பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் சி. ஏசி இடையில, ஏவுக்கும் சிக்கு இடையில ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்காங்க, 2 வோல்டேஜ் பேட்டரி. நவ் த வேல்யூ ஆஃப் கரண்ட் இஸ், இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஐ வந்து கேல்குலேட் பண்ணணும். தமிழில் சொல்லணும்னா 4 ஓம் மின்தடை மதிப்பு கொண்ட சீரான உலோக கம்பி படத்தில் காட்டப்பட்டுள்ளது. ஏபிசிடி எனும் ஒரு சதுர கன்னி வடிவத்தில் மடக்கப்படுகிறது. பி மற்றும் டி புள்ளிகளுக்கு இடையில் 2 ஓம் எனும் மின்தடை இணைக்கப்படுகிறது. மேலும் படத்தில் காட்டியவாறு 2 வோல்ட் எனும் மின் அடுக்கு களம் ஏ மற்றும் சி புள்ளிகள் குறுக்கே இணைக்கப்பட்டுள்ளது. தற்போது மின்னோட்டம் ஐயின் மதிப்பு என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே ஆப்ஷன்ஸ். இப்போ ஒரு ஒயர், நீளமான ஒரு ஒயர் இருக்குது, எவ்வளோ நீளம்லாம் தெரியாது, அதை 4 பகுதியாக சம பகுதியாக மடக்கி ஒரு ஸ்கொயரை வந்து உருவாக்கியிருக்காங்க இல்லையா, ஒரு சதுரத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து தெரியும் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த்துன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அப்போ இந்த 4 பகுதியுமே சமமான லென்த் இருக்குது அப்படின்னா, சதுரம்னா அதானே 4 பகுதியும் சமமான லென்த் இருக்கும். அப்போ ஒவ்வொரு பக்கமும் என்னது 1 ஓம். இது 1 ஓம், இந்த கம்பியோட மின்தடை 1 ஓம், இந்த கம்பியோட மின்தடை 1 ஓம். எல்லாமே 4 பக்கம் 1 ஓம் 1 ஓம் இருக்கும். சரி, அது தெரிஞ்சுக்கணும் நம்ம. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சுற்று நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எக்ஸாம் முன்னாடியும் சொன்னோம், ஒரு சர்க்யூட் வந்ததுன்னா அது வந்து வீட்ஸ்டோன்ஸ் பிரிட்ஜு மாதிரி இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த அடிப்படையில் முதல்ல அதை பார்ப்போம். இப்போ இந்த சர்க்யூட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இதே சர்க்யூட்டை இப்படி வரைகிறேன். இங்கே பாருங்கள், நம்ம வீட்ஸ்டோன் சர்க்யூட் வரையும்ல, நம்ம வழக்கமாக எப்படி வரைஞ்சி பழக்கம், இப்படி வரைவோம். ஏ பி சி டி இப்படி வரைவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி கடையில் என்ன இருக்குது, 1 ஓம் இருக்குது. இங்கேயும் ஏபி கடையில் 1 ஓம், இது வந்து 1 ஓம். பிசி கடையில் 1 ஓம் இருக்குது. ஸோ இங்கேயும் பிசி கடையில் 1 ஓம் கனெக்ட் பண்ணுறேன். அடுத்து சிடி கடையில் 1 ஓம் இருக்குது. ஸோ 1 ஓம். அடுத்து ஏடி கடையிலையும் 1 ஓம் இருக்குது. ஸோ 1 ஓம் இல்லையா, இப்படி இருக்குது. அடுத்து பிடி கடையில் 2 ஓம் இருக்குது. பிடி இது வந்து என்னது, 2 ஓம் இப்படி இருக்குது. ஏசி கடையில் ஒரு பேட்ரி, ஏசி 2 கடையில் ஒரு பேட்ரி. அப்போ இங்கே ஏ இது 1 ஓம், சி இது கடையில் ஒரு பேட்ரி கனெக்ட் பண்ணுறோம், 2 வோல்டேஜ் பேட்ரி. ஓகே, இப்போது நம்ம கரண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ பார்ப்போம், இது வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜுன்னு பார்க்கும்போது தெரியுது. இதை தான் இப்படி கொடுத்துருக்காங்க. இது பேலன்ஸ்டாக இருக்கான்னு பார்க்கணும். பேலன்ஸ்டானது P/Q = R/S. இது Pன்னு வச்சுக்கோம், இது Qன்னு வச்சுக்கோம், இது Rன்னு வச்சுக்கோம், இது Sன்னு வச்சுக்கோம்.
P/Q ஈக்குவல் டு R/S இருக்கா, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். P/Q ஈக்குவல் டு R/S P/Q 1/1 1 R/S 1/1 அப்போ ரெண்டும் P/Q ஈக்குவல் டு R/S சாட்டிஸ்ஃபை ஆகுது. 1/1 ஈக்குவல் டு 1/1. அப்போ பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. பிரிட்ஜ் பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா இது வழியாக கரண்ட் போகாது. அப்போ இந்த ரெசிஸ்டரை நம்ம எடுத்துடலாம். அதை எடுத்துட்டோம்னா சர்க்யூட் எப்படி இருக்கும்? இப்போ இந்த 1 ஓம் 1 ஓம் வந்து என்னது சீரீஸ் கனெக்ஷன். இது 1 ஓம், அடுத்த 1 ஓம், இது வந்து என்னது சீரீஸ் கனெக்ஷன், தொடர் இணைப்பு. இது ரெண்டும் தொடர் இணைப்பு. அது என்னது அடுத்த 1 ஓம் 1 ஓம் 1 ஓம் தொடர் இணைப்பு. சரியா? இந்த சீரீஸும் இந்த சீரீஸும் என்னது ரெண்டும் சேர்ந்து பேரலாக இருக்குது, பக்க இணைப்பில் இருக்குது. ஸோ இதில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கோம். 2 வோல்டேஜ் பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட டோட்டல் என்னது, சீரீஸ் கனெக்ஷன்னா RS ஈக்குவல் டு R1 + R2. அப்போ 1 + 1 இதோட டோட்டல் 2 ஓம். இதோட டோட்டலும் அதே வந்து என்னது RS ஈக்குவல் டு R1 + R2 2 ஓம். இந்த 2 ஓமும் 2 ஓமும் எப்படி இருக்குது, பக்க இணைப்பில் இருக்குது, பேரல் கனெக்ஷனில் இருக்குது. பேரல் கனெக்ஷன்னா நமக்கு ஃபார்முலா என்னது, RP ஈக்குவல் டு அல்லது ரெண்டுமே ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸுங்கிறதுனால RP ஈக்குவல் டு R/N அப்படின்னு சொல்லலாம். ஆறுங்கிறது இந்த வேல்யூ சொல்கிறேன், இந்த 2 ஓமை சொல்கிறேன், ரெண்டும் ஈக்குவல். அப்போ என்னது 2 ஓம்ங்கிறது 2/N நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் 2. அப்போ 2 2/2 ஈக்குவல் டு 1. அப்போ RP ஈக்குவல் டு 1 ஓம்னு கிடைக்குது. இந்த 4 ரெசிஸ்டர் இப்படி கனெக்ட் பண்ணுறப்ப எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ தான் கிடைக்குது, 1 ஓம் தான் கிடைக்குது. அப்போ நமக்கு ஓம் விதி தான், கரண்ட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கரண்ட் I ஈக்குவல் டு V/R. V/Rங்கிறது இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் RP. V வந்து 2 வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. பை RP எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 1 ஓம். 2/1 ஈக்குவல் டு 2. அப்போ 2 ஆம்பியர். இந்த சர்க்யூட்டில் டோட்டல் கரண்ட் எவ்வளோ அப்படின்னா 2 ஆம்பியர். அந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் A. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் 2 ஆம்பியர் அதான் கரெக்ட். ஓகே, அதை நோட் பண்ணிக்கலாம். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28 பார்ப்போம். Question number 28. A room heater is rated 400 watt 220 voltage. If the supply voltage drops to 200 voltage, what will be the power consumed approximately அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 1 200 watt, ஆப்ஷன் 2 வந்து 400 watt, ஆப்ஷன் 3 331 watt, ஆப்ஷன் 4 121 watt இப்படி கொடுத்துருக்காங்க. தமிழில் சொல்லணும்னா ஒரு அரை வெப்பமூட்டி 400 வாட் 220 வோல்ட் என்ற மதிப்பீட்டு வீதம் பெற்றுள்ளது. அளிப்பு மின்னழுத்தம் 200 வோல்ட் ஆக விழுந்திடும்போது நுகரப்பட்ட திறன் என்பது யாது? அளிப்பு மின்னழுத்தம் டிராப்ஸ்னால் கீழே குறையுதுன்னு அர்த்தம். 220 வோல்டேஜ் இருக்க வேண்டிய இடத்துல 200 வோல்டேஜாக குறையுது. அதை தான் அவங்க விழுந்துடும்போது, கீழே விழுந்துடும் போது மாதிரி அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, தப்பாக ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. சரி, ஸோ அந்த இடத்துல வந்து குறையுதுன்னு அர்த்தம், விழுது அப்படின்னா அதே ஆப்ஷன் தான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். A room heater is rated 400 watt 220 voltage. ரூம் ஹீட்டர் அதோட ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க, அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா 400 வாட், அதாவது பவர் வந்து 400 வாட், வோல்டேஜ் வந்து எவ்வளோ அதுக்கு தேவை அப்படின்னா 220 வோல்டேஜ். 220 வோல்டேஜில் இயங்குனுச்சுன்னா 400 வாட் கன்சியூம் பண்ணும். இப்போ இஃப் த சப்ளைஸ் வோல்டேஜ் ட்ராப்ஸ் டு 200 வோல்டேஜ், ஆனால் இங்கே கிடைக்கிறது எவ்வளோ தான் வோல்டேஜ் கிடைக்குது, 200 வோல்டேஜ் தான் கிடைக்குது. அதை வந்து நான் என்னென்னு வச்சுக்கிறோம்னா V1ன்னு வச்சுக்கிறேன். V1 200 வோல்டேஜ் தான் இருக்குது அப்படின்னா பவர் கன்சப்ஷன் என்ன, அப்போ எவ்வளோ பவர் இது கன்சியூம் பண்ணும், P1ன்னு வச்சுக்கோம். இவ்வளோ வோல்டேஜ்னால் இவ்வளோ பவர், இவ்வளோ வோல்டேஜ்னால் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். இப்போ என்ன நமக்கு கான்செப்ட் அப்படின்னா, இங்கே வந்து இந்த டிவைஸோட ரெசிஸ்டன்ஸ், அதாவது மின்தடை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, நமக்கு பவர்னால் என்ன ஃபார்முலா, ஸோ இந்த டேட்டா வச்சுட்டு முதல்ல மின்தடை கண்டுபிடிப்போம். என்ன ஃபார்முலா, பவர் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அப்போது P ஈக்குவல் டு இந்த ஐக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம், ஐலாம் நம்மளுக்கு கொடுக்கல, V/Rன்னு போடலாம் ஓம் விதிப்படி. அப்போ ஐக்கு பதிலாக V/R போட்டோம்னா அப்போ P ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், V இன்ட்டு V அப்போ V²/Rன்னு கிடைக்கும். இதிலேருந்து நம்ம என்ன எழுதலாம், R கண்டுபிடிக்கலாம். அப்போ R ஈக்குவல் டு என்ன வரும், V²/Pன்னு வரும். V²/P இப்படி எழுதலாம். அப்போது R ஈக்குவல் டு V எவ்வளோ சொல்லியிருக்காங்க அவங்க, 220 வோல்டேஜ். அப்போ 220 இன்ட்டு 220 ஏன்னா V² இருக்கிறனால பை P எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 400 வாட்.
என்ன பண்ணலாம், இந்த 2 0க்கும் இந்த 2 0 கேன்சல் பண்ணலாம். இந்த 4 2 2 4 11 2 22. இந்த 2க்கும் இந்த 11க்கும் அடித்தோம்னா 11 11 121. அப்போ ஆர் வந்து எவ்வளவு, 121 ஓம். எது, இந்த டிவைஸ் இருக்குல்ல, இந்த ரூம் ஹீட்டர், அதோட மின் தடை ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 121 ஓம். பட் நமக்கு தேவையானது வந்து இது வேணும். இப்போ இங்கே அதே மாதிரி இங்கேயும் வந்து என்ன கேட்குறாங்க, பவர் தான் கேட்குறாங்க இல்லையா. அப்போ நமக்கு வந்து ஃபார்முலா என்னென்னா அதே தான் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா, 220 வோல்டேஜ் 200 வோல்டேஜாக இருக்கிறப்ப இப்போ வந்து பவர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பவர் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா வந்து என்னது, P1 ஈக்குவல் டு V1 இன்ட்டு I1 வச்சுக்கலாம். இதே ஃபார்முலா தான். இப்போ வோல்டேஜ் அவங்க கொடுத்துட்டாங்க, கரண்ட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், எகைன் V/R ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இப்போ V1 இன்ட்டு I1க்கு பதிலாக V1/R. R1 போடக்கூடாது, R எப்போதுமே சேம் தான், மின் தடை மாறாது, அது அந்த கருவிக்குள்ளேயே இருக்கிறது. ஓகே. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். P1 ஈக்குவல் டு வோல்டேஜ் அவங்க சொல்லியிருக்காங்க, எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 200 வோல்டேஜ். அப்போ 200 இன்ட்டு 200 டிவைடட் பை R எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 121. ஓகே. அப்போ எவ்வளோ வரும் பாருங்கள், 121னா இது வந்து 2 × 4 இல்லையா. அப்போ 4000 டிவைடட் பை 121. இதை வந்து டிவைட் பண்ணணும். 4000 நீங்கள் வந்து இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, அது 400/321, சாரி 400/121 டிவைட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குதுன்னா 3.30 கிடைக்கும் அப்ராக்சிமேட்டாக. 3.30 இன்ட்டு இந்த 2 0 இருக்குது, அது வந்து 100. அதை 100ஆல் பெருக்கினா என்ன வரும், இந்த டெசிமல் பாயிண்ட் என்ன வந்துடும், அப்போ 330. ஓகே. அப்ராக்சிமேட்லி தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ அப்ராக்சிமேட்லி 330 வாட் கன்சியூம் பண்ணும். 220 வோல்டேஜில் ஒர்க் பண்ணிச்சுன்னா 400 வாட் கன்சியூம் பண்ணும். 200 வோல்டேஜில் வர்றப்போ எவ்வளவு, 330 வாட்டு தான் கன்சியூம் பண்ணுது. இதுதான் ஆன்சர். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா 331 இருக்குது, 330 இல்லை, ஏன்னா அப்ராக்சிமேட்லின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அப்ராக்சிமேட்டாக கால்குலேஷன் பண்ணால் 330 வாட் வருது. அப்போ அதுக்கு இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல நியரஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 331. அதாவது ஆன்சர் 3, ஆப்ஷன் 3, 331 வாட். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நோட் பண்ணிக்கலாம். ரைட், அடுத்து 29th கொஸ்டின் பார்ப்போம். 29th கொஸ்டின் என்ன அப்படின்னா, a 100 turn closely wound circular coil of radius 5 cm has magnetic field of 3.14 × 10⁻³ Tesla. ஆமாம், 10⁻³ Tesla at its center. The current flowing through the coil and the magnitude of the magnetic moment of this coil are respectively அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேக் μ0 ஈக்குவல் டு 4π × 10⁻⁷ டெஸ்லா மீட்டர் பர் ஆம்பியர்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் சொல்லணும், 5 சென்டிமீட்டர் ஆரமுடைய 100 சுற்று நெருக்க சுற்றப்பட்ட வட்ட வடிவ கம்பிச்சுருள் அதன் மையத்தில் 3.14 × 10⁻³ டெஸ்லா எனும் காந்தப்புலம் பெற்றுள்ளது. கம்பிச்சுருள் வழியே பாயும் மின்னோட்டம் மற்றும் கம்பிச்சுருளின் காந்த திருப்புத்திறனது எண் மதிப்பு ஆகியன முறையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் அதே ஆப்ஷன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எண் கொடுத்துருக்காங்க. ஒரு கம்பிச்சுருள் இருக்குது, வட்ட வடிவ கம்பிச்சுருள், அதில் எத்தனை சுற்றுகள் இருக்குது, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் சொல்லியிருக்காங்க, 100ன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 100. ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் காயில் ஆர் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். எப்போதுமே எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றிடுவோம். அப்போ 5 × 10⁻² மீட்டர். அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் த சென்டர் ஆஃப் த காயில். இங்கே சென்டரில், ஏன்னா இது வழியாக கரண்ட் போகுது, கரண்ட் போகிறதுனால இதில் சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்தப்புலம் எவ்வளோ அப்படின்னா 3.14 × 10⁻³ டெஸ்லா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து μ0 எவ்வளோ எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான், 4π × 10⁻⁷ டெஸ்லா மீட்டர் பர் ஆம்பியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ திஸ் காயில், ஐ கண்டுபிடிக்கணும். அடுத்து மேக்னெட்டிக் மொமெண்ட்னா காந்த திருப்புத்திறன், இந்த கம்பிச்சுருளுடைய காந்த திருப்புத்திறன் அது கண்டுபிடிக்கணும். இந்த கம்பிச்சுருளில் போகக்கூடிய மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளுக்கு கேள்வி. இப்போ கரண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு த சர்க்குலர் காயில், மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் த சென்டர் ஆஃப் த சர்க்குலர் கரண்ட் கேரிங் காயில் ஃபார்முலா அது நம்மளுக்கு தெரியும். என்ன ஃபார்முலானா μ0 × Ni/2R. இதுதான் வந்து ஃபார்முலா. அதாவது மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பிச்சுருளுடைய மையத்தில் காந்தப்புலத்திற்கான கோவை வந்து இதுதான், μ0 Ni/2R.
இப்போ இதில் நம்ம கண்டுபிடிக்க வந்து ஐ. அப்போ ஐ மட்டும் வச்சுப்போம், மீதி எல்லாம் ஒரு சைடு கொண்டு வருவோம். ஐ மட்டும் ஒரு சைடு வச்சுப்போம், மீதி கொண்டு வந்தால் பி இன்ட்டு 2r டிவைடட் பை μ0 இன்ட்டு n. இப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பி வேல்யூ கிவன் எவ்வளோ? 3.14 இன்ட்டு 10⁻³ 3.14 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு 2 இன்ட்டு ஆர் எவ்வளோ சொன்னோம்? 5 இன்ட்டு 10⁻². ஸோ 5 இன்ட்டு 10⁻² டிவைட் பை μ0 வேல்யூ 4π இன்ட்டு 10⁻7. இப்போ 4 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு 10⁻7. n வேல்யூ 100ன்னு சொல்லியிருக்காங்க. 100னா 10⁻2ன்னு சொல்லலாம். இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணோம்னா நமக்கு 3.14 கேன்சல் பண்ணலாம். இந்த 4க்கும் இந்த 2 டைம்ஸு. அப்போ 5 இந்த 2 இருக்குது. 5/2 2.5. பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே 10⁻³ 10⁻². அப்போ 10⁻5 இருக்குது மேலே. கீழே வந்து பார்த்திங்கன்னா 10⁻7 10⁻2. அப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 10⁻5 ஆகும். அப்போ அந்த 10⁻5 கீழே இருக்குது, கீழே 10⁻5 இருக்குது, ரெண்டும் கேன்சல் ஆகும். I = 2.5 ஆம்பியர்னு கிடைக்குது. கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு பார்ட் ஓவர். அடுத்து வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் த சர்க்குலர் காயில், காந்த திருப்புத்திறன். இந்த மின்னோட்டம் பாயும் வட்ட வளையத்தினுடைய காந்த திருப்புத்திறன். அதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும். என்னென்னா M = I × A. அதாவது இந்த வட்ட கம்பிச்சுருள் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் மற்றும் அதனுடைய பரப்பு ரெண்டையும் பேருக்குன்னா நம்மளுக்கு அந்த காந்த திருப்புத்திறன் கிடச்சிரும். த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த காயில் அண்ட் ஏரியா ஆஃப் த காயில். அப்போ I இன்ட்டு ஏரியானா வட்டத்தினுடைய பரப்பு என்ன ஃபார்முலா? πr². I இன்ட்டு πr². I வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 2.5 இன்ட்டு A. பை வந்து 3.14 இன்ட்டு R வந்து 5 இன்ட்டு 10⁻². ஸோ 5 இன்ட்டு 10⁻² ஹோல் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 2.5 இன்ட்டு 3.14 இன்ட்டு 5 ஸ்கொயர் பண்ணால் 25 இன்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணால் 10⁻4. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து எவ்வளோ கிடைக்குன்னா 19625 இப்படி கிடைக்கும். 19625 இன்ட்டு 10⁻4 கிடைக்கும். இது 3 மல்டிப்ளை பண்ணால் அப்போ 19625 இன்ட்டு 10⁻4னா டெசிமல் பாயிண்ட் இங்கேருந்து 4 டிஜிட் பேக்கில் நகரும். அப்போ இங்கே வந்துடும் பாயிண்ட்டு. இந்த இடத்துல எழுதுகிறேன். இப்போ M வந்து என்னென்னா இந்த டெசிமல் பாயிண்ட் இங்கே வந்துடும் 4 டிஜிட் பேக்கில். அப்போ 1.96 அப்படின்னு வந்துடும். இவ்வளோ ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த ஆப்ஷன் இருக்கான்னா இல்லை, ஆப்ஷனில் வந்து 1.9 இல்லை, ஆனால் 2 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 2 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டு தான் ஆன்சர். 2.5 ஆம்பியர் 2 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். அது ரெண்டு இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2.5 ஆம்பியர் 2 ஆம்பியர் பண்ணுறது ஆப்ஷன் 4. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. அதை நோட் பண்ணிக்கணும். Next question number 30. The question is a rectangular wire loop of sides 8 cm and 3 cm with a small cut is moving out of a region of uniform magnetic field of magnitude 0.3 Tesla directed normal to the plane of the loop. The EMF developed across the cut if the velocity of the loop is 2 cm per second in a direction normal to the shorter side of a loop will be option 4.8 into 10⁻4 volt, 1.2 into 10⁻4 volt, 1.3 into 10⁻4 volt, 1.8 into 10⁻4 volt. தமிழில் சிறிய வெட்டு கொண்ட 8 சென்டிமீட்டர் மற்றும் 3 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவுகள் கொண்டதொரு செவ்வக கம்பி கண்ணியின் தளத்திற்கு செங்குத்து திசையில் அமைந்துள்ள 0.3 டெஸ்லா என்ற எண் மதிப்பு கொண்டதொரு சீரான காந்தப்புலத்தில் நகர்ந்து வெளியே செல்கிறது. இந்த வெட்டுக்கு குறுக்கே கண்ணியின் வேகம் 2 சென்டிமீட்டர் பர் செகண்ட் என்று கண்ணியின் சிறிய பக்கத்திற்கு செங்குத்தாக அமையும் போது உருவாகும் மின்னியக்கு விசை என்பது. அதே ஆப்ஷன். இப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு செவ்வக வடிவ ஒயர், செவ்வக வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பி, ஒரு லூப், அதான் கண்ணின்னு சொல்கிறோம். ரெக்டாங்குலர் ஒயர் லூப் இந்த மாதிரி இருக்குது. அதோட நீள அகலத்தை கொடுத்துருக்காங்க. இதனுடைய நீளம் வந்து பார்த்தோம்னா 8 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அகலம் வந்து 3 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 3 சென்டிமீட்டர். அடுத்து இது குறுக்க இதனுடைய தளத்துக்கு குறுக்க பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு
டேரக்டர் நார்மல் டு த பிளேன் ஆஃப் த லூப்னு சொல்கிறாங்க. அதாவது பிளேன் ஆஃப் த லூப்னா இதுதான் பிளேன் தளம் அப்படின்னா அந்த போர்டு மாதிரி நீளம் அகலம் இந்த லூப் இருக்குன்னா இதுக்கு செங்குத்தாக இந்த திசையில் இதுக்கு செங்குத்தாக இந்த திசையில் காந்தப்புலம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த மாதிரி வரையலாம், நம்ம இப்படி வரையலாம். இப்படி இருக்குது. இதில் காந்தப்புலம் வந்து இந்த பரப்புக்கு செங்குத்தாக அப்படி போகுது. இதுதான் பி. அந்த பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.3 டெஸ்லா. 0.3 டெஸ்லா. அடுத்து இதில் இந்த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த த EMF டெவலப்டு அக்ராஸ் த கட். இந்த இடத்துல ஒரு கட் இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல கட் இருக்கிறதா வச்சுப்போம். அதில் டெவலப் ஆகிற EMF மின்னியக்கு விசை எவ்வளோ அப்படின்னா கண்டுபிடிக்கணும். இஃப் த வெலாசிட்டி ஆஃப் த லூப் இஸ் 2 cm/s இன் அ டைரக்ஷன் நார்மல் டு த ஷார்ட்டர் சைடு ஆஃப் த லூப். அதாவது ஷார்ட்டர் சைடுனா இதுதான் ஷார்ட்டர் சைடு. அந்த டைரக்ஷனில் இந்த லூப் வந்து இயங்குது. லூப் வந்து அப்படியே கீழே இறங்குது. இப்படி இருக்குது அப்படின்னா இந்த டைரக்ஷனில் இயங்குது. அந்த ஸ்பீடு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 2 m/s. b = 2 cm/s. இந்த ஸ்பீடில் கீழ் நோக்கி இறங்குது. இப்படி இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்குன்னா இந்த லூப் வந்து இந்த டைரக்ஷனில் கீழே இறங்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன இங்கே v வந்து SI யூனிட்டுக்கு மாற்றணும். 2 × 10⁻⁻2 m/s மாற்றிக்கலாம் b வேல்யூ. இங்கே ஃபார்முலா என்னது, இந்த டைரக்ஷனில் நமக்கு வந்து கீழே இயங்குது அப்படின்னா நமக்கு வந்து என்னது, இந்த பார்ட் இருக்குல்ல பிரெத்து, அதில் தான் நமக்கு வந்து என்ன ஆகும், மின்னியக்கு விசை தூண்டப்படும், EMF இன்டியூஸ் ஆகும். ஓகே. அப்போது ஏன்னா இதுதான் வந்து என்னது கட்டாகுது, காந்தப்புலத்துக்கு வந்து கட்டாகுது இந்த டைரக்ஷனில் இருக்கிறப்ப. ஸோ அப்போ இதில் இன்டியூஸ் ஆகிற EMFக்கு என்ன ஃபார்முலா, மின்னியக்கு விசைக்கு என்ன ஃபார்முலானா ε = BLV. இதான் வந்து ஃபார்முலா. நம்ம இது படிச்சிருக்கோம் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷனில். சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ε = B வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.3 × L வேல்யூ. எல்லுங்கிறது இங்கே என்னது, இதுதான் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த இதுதான் கீழே இறங்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த டைரக்ஷனில் இதுக்கு பர்பெண்டிகுலராக தான் கீழே இறங்குதுன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ 3 cm இதை தான் நம்ம லென்த்தாக எடுத்துக்கணும், இதை எடுத்துக்கூடாது. இப்போ இங்கே வந்து 3 cm, 3 cm-னா 3 × 10⁻⁻2 மீட்டர். ஸோ 3 × 10⁻⁻2 மீட்டர் இன்ட்டு V வந்து 2 × 10⁻⁻2. இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து எவ்வளோ, 3 × 2 6, 6 × 0.3 வந்து 1.8ன்னு வரும். அப்போ 1.8 × 10⁻⁻4 இவ்வளோ வோல்ட். இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா 1.4 × 10⁻⁻4 வோல்ட்டுங்கிறது 4th ஆப்ஷன். இந்த கொஸ்டின் பேப்பரில் ஆன்சர் 4, ஆப்ஷன் 4 இதுதான் ஆன்சர். இதை நோட் பண்ணிங்க. மீதி உள்ள கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.